ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜார்ஜ். நான் எங்கே வந்திருக்கேன்னா ஒரு ஸ்பெஷல் பிளேஸு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலியில் இருக்கிற பிக் விங் ஷோரூம். நான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர் இங்கே. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த புது பைக்கை பற்றியான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த பைக்கோட பேர் 750 டிரான்ஸ்லாப். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, XL 750. ஸோ இன்னைக்கு இந்த பைக்கை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. அது கனவு பைக்குன்னா அது ஹோண்டா தான். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஹோண்டா பைக் ஓட்டினவங்க மற்ற எதையுமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹோண்டா பைக்கை பற்றி நான் இவ்வளோ ஹைப்பாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் உடனே என்ன யோசிப்பீங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய பைக்காக இருக்குது, இது எப்படி மைலேஜ் தரும்? வெரி சிம்பிள். இதோட டேங்க் கெப்பாசிட்டி 16.9 லிட்டர்ஸ். ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இது மினிமம் 388 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தனியாக இருக்கு, ஆன் ரோடு தனியாக இருக்கு. ஸோ நம்ம எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா PGM FI சிஸ்டம் இருக்கிறதுனால ஆஃப் ரோடு ஆன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியை அதை கன்சிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த PGM FI சிஸ்டம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மினிமம் 23 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். எப்படி ஒரு மனுஷங்களுக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு பைக்குக்கு இந்த இன்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் 755cc parallel 12 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 9500 RPMல 75 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்ல மெட்சலர் டயர் கொடுத்துருக்கிறதுனால ஆஃப் ரோடும் ஆன் ரோடும் நம்ம கம்ஃபர்ட்டா ஓட்டலாம். இந்த பைக்கோடைய டயரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்ல 21 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டியூப் டயர், ஸ்போக் ரிம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் வீல்ல 18 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிம்ல அழகான கோல்டன் பிளேட்டட் டிசைன்ஸ் வருது, ரெண்டு வீல்லையுமே வருது. அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு செக்ஸியா இருக்கு. இந்த பைக்கோட பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டூயல் டெஸ்க்கும் ரியர்ல சிங்கிள் டெஸ்க்கும் நிசின் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியர்ல ப்ரோலிங் அப்படிங்கிற டெக்னாலஜியும் ஃப்ரண்ட்ல USD டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. இந்த XL 750ல டைமண்ட் கோட்டட் டூயல் ஓப்பன் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கனால இதோடைய ரோயல் சவுண்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த ஓவரால் பைக்கோடைய கார்பைட் பார்த்தீங்கன்னா 208 kg, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 212 mm, ஓவரால் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 850 mm கொடுத்து. இந்த பைக்ல ஹெட் லேம்பு, டெயில் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED கொடுத்துருக்காங்க. LED கொடுத்ததுனால நம்மளுடைய பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த XL 750 டிரான்ஸ்லாப்ல கிளச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெட் மல்டிப்ளேட் அசிஸ்டோ அண்ட் ஸ்லிப்பரி கிளச்சும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த XL 750 டிரான்ஸ்லாப்ல இப்போ கீ ஆன் பண்ணோன்னு பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாருங்க ஒரு அழகான பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லாப்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் அழகா ரிவீல் ஆகி இப்போ நமக்கு இந்த டிஸ்பிளே தெரியுது. இதுல ஃபியூலோட கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம், டெம்பரேச்சர் தெரியும், டைமிங் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ABS ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா கியர் பொசிஷன் நியூட்ரல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்துடும். ஸோ கியர் பொசிஷன் இதுல நம்ம கிளியரா விசிபிள் ஆகுது. அதே நேரத்தில் ஃபியூல் கண்ட்ரோல் எல்லாமே இதுல விசிபிளா தெரியுது. யூஸ்வலா எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்பிளே வரும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரோல் இங்க கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, மோடு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மோடு சிஸ்டத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டாகல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஜாய்ஸ்டிக் டைப்ல இருக்கிறதுனால ஓவரால் ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியாக மாற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஹார்ன் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இக்னிஷன் ஸ்டார்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த XL 750 டிரான்ஸ்லாப்ல விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வைல்ட் ரைடிங்கில் நமக்கு நல்ல விண்ட் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஏரோடைனமிக்கும் நல்லா இருக்கும். இந்த வண்டியை பற்றி இவ்வளோ பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படிங்க? வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரெடி? சவுண்டே பயங்கரமா இருக்கு. அப்ப இதை ரைஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. காது விழுகுது.
இந்த எக்ஸல் 750 டிரான்ஸ்லேவர் பற்றியான ஃபுல் டீட்டெயிலை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற பிக் விங் ஷோரூமுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிக்கலாம்.